நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை நமக்கு தந்திருக்கின்ற பெரும் கொடையாகிய திருத்தொண்டர் புராணம் என்கிற நூல் இந்த தமிழக வரலாற்றினுடைய ஒரு 1000 ஆண்டுகள் நடைபெற்ற நிகழ்வுகளை எடுத்து காட்டுகிற கால கண்ணாடி என்பதை அந்த கண்ணாடி உணர்த்துகிறது. ஏனென்றால் காரைக்கால் அம்மையார், அவருக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய கோச்செங்க சோழர் தொடங்கி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் காலம் வரை ஒரு 1000 ஆண்டு வரலாற்றை ஒரு நூல் இந்த உலகத்தில் எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால் அது நம் சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணம் என்கிற பெரிய புராணம் மட்டுமே. வேற எந்த நூலுக்கும் இந்த பெருமை இல்லை. ஏன்னா எல்லா நூல்களும் இருக்கின்றன, பெரும் பெரும் காப்பியங்கள் இருக்கின்றன. அந்த காப்பியங்கள் எல்லாமே அந்த காப்பிய தலைவனை மையமாக கொண்டுதான் அந்த நூல் நமக்கு சற்று அவருடைய அவதாரம், பிறகு அவர் வந்து நிகழ்த்திய நிகழ்வுகள், அவர் இந்த மண்ணுலகை விட்டு விட்டு விண்ணுலகம் செல்லுகிற செய்தியை சொல்லுகிறது காப்பியத்தினுடைய காலம். அது சிலப்பதிகாரமாக இருக்கலாம், கம்பராமாயணமாக இருக்கலாம், மகாபாரதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த நூல் தொடங்குவது எவ்வளவு காலம் அந்த காப்பியத்தினுடைய காலம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 30 ஆண்டுகள், ஒரு 40 ஆண்டுகள் என்றுதான் அந்த காப்பிய தலைவரை ஒட்டி அந்த காப்பியம் அமைந்திருக்கிறது. எனவே அந்த 30 ஒரு 40 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து சொல்லுகின்ற செய்தியாகத்தான் நம்ம ஒவ்வொரு நூலையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த நூல் மட்டுமே 1000 ஆண்டு வரலாற்றை வேறு வேறு காலங்களில் வாழ்ந்தவர்கள், வேறு வேறு சூழலில் வாழ்ந்தவர்கள், வேறு வேறு குலத்தில் அவதரித்தவர்கள், எனவே பண்பாட்டு சூழல்கள், வாழ்க்கை சூழல்கள், அரசியல் மாற்றங்கள், இப்படி வெவ்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்து காட்டுகின்ற ஒரு கால கண்ணாடியாக விளங்குவது நம்முடைய திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம். அதை இந்த அட்டைப்படம் நமக்கு உணர்த்துகிறது. சரி, 2 பக்கம் யானை அமைத்திருக்கிறார்களே எப்படி அப்படின்னு காணும் பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை இந்த வரலாற்றை தில்லை திருத்தலத்தில் ஓராண்டு காலம் சித்திரை மாதத்தில் அவர் திருவாதிரை திருநாள் என்று தொடங்கியவர் எதிர்வரும் ஆண்டு சித்திரை திருவாதிரை என்று அவரே இந்த நூலுக்கு முழுமையாக உரை செய்து நிறைவு செய்கிறார். எனவே ஓராண்டு காலம் தில்லை திருத்தலத்தில் 1000 கால் மண்டபத்தில் அமர்ந்து ஒவ்வொரு பாடலுக்கும் விரிவுரையாக தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லி முடித்த பிறகு அதை கேட்டுக்கொண்ட அனபாய சோழருக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்படி ஒரு நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது, இப்படி ஒரு ஆசிரியர் கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மன்னன் செய்த செயல் என்ன என்று சொன்னால், பட்டத்து யானையின் மீது தெய்வ சேக்கிழார் பெருமானை ஏற்றி வைத்து கவரி வீசி கொண்டு வந்தார் என்பது வரலாறு. எனவே யானை மீது ஏற்றியதன் வண்ணமாக இந்த அட்டைப்படத்தில் 2 பக்கம் யானை இருக்கிறது. ஒரு கால கண்ணாடியாக சேக்கிழார் பெருமான் இந்த 39வது ஆண்டு விழா மலரை அலங்கரித்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு உள்ள வந்து விடுவோம். நம்முடைய பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் வாழ்க்கையில நீங்க எல்லா நூலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராசை கற்றவர்கள் அனைவருக்கும் இருப்பது இயல்பு. இருப்பினும் பெரிய புராணம் என்ற ஒரு நூலை கற்காமல் தமிழராக பிறந்துவிட்டு இந்த மண்ணை விட்டு சென்று விடக்கூடாது என்பதை மட்டும் பணிவோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் என்ன செய்தி வேண்டுமோ இதுக்குள் கொட்டி கிடக்கக்கூடிய செய்தி என்பது ஒரு கருவூலம் போல, என்ன நோக்கில் நீங்கள் பார்த்தால் ஒரு இலக்கியம் வேண்டுமா பெரிய புராணம் தரும், ஒரு இல்லற வாழ்வை பற்றி சொல்ல வேண்டுமா பெரிய புராணம் தரும், ஒரு இலக்கண பார்வை வேண்டுமா பெரிய புராணத்துக்குள் இருக்கிறது, தேவார திருப்பதிகங்களுக்கு ஒரு விரிவுரை வேண்டுமா இந்த தொண்டர் புராணத்துக்குள் இருக்கிறது. இப்படி ஒரு சைவ சித்தாந்தம், ரொம்ப கடுமையானதாக சொல்லப்படுகிற சைவ சித்தாந்தத்தை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமா பெரிய புராணம் படித்தால் சைவ சித்தாந்தத்தை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த நூல் ஒரு இலக்கிய நூலாக, இலக்கண நூலாக, ஒரு தேவார பதிகங்களுக்கு விரிவுரை நூலாக, சைவ சித்தாந்த நூலாக, வாழ்வியல் நூலாக, ஞானத்தை உணர்த்துவதனால ஞான நூலாக,
இப்படி எந்த கோணத்தில் நீங்கள் நுணுகி பார்த்தாலும் அந்த கோணத்தில் பார்ப்பவர்களுக்கு அறுசுவையாகிய அமுது கொடுப்பது போல கொடுக்கக்கூடிய ஒரு ஞான சுரங்கம் இந்த திருத்தொண்டர் புராணம் என்கிற ஒரு பெரும் நூலாகும். அத்தகைய பெரிய புராணம் என்கிற நூலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிரம்ப சொல்லலாம். ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிட்டு நான் அடுத்த பகுதிக்குள் வந்து விடுகிறேன். அதாவது இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்ற நாயன்மார்கள், இந்த நாயன்மார்கள் என்று சொல்லுக்கே நாயனார் என்றால் தலைவர் என்று பொருள். இந்த நூலில் இடம்பெற்றிருப்பவர்கள் 63 என்று சொல்லப்பெறுகின்ற அடியவர்கள். இது எண்ணிக்கையில் சொல்லும்போது 63 என்பதை குறிக்கும். அதுவே தொகை அடியார்கள் என்று சொல்லும் பொழுது 9 வகையாக குறிக்கப்பெறு, 9 பேர் அல்ல, 9 வகையாக குறிக்கப்பெறுகின்ற அடியவர்கள். தில்லைவாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று அங்க 2 அடியவர்கள். அதன் பிறகு நமக்கு அந்த திருத்தொண்ட தொகையில 10வது பாடல் இடம்பெற்றிருக்கிற பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவந்தாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தால் அடியார்க்கும் அடியேன். இந்த ஒரு தொடருக்கு தெய்வ சேக்கிழார் பெருந்தகை தந்திருக்கிற குறிப்பை நாம் பார்க்கணும். அவர் என்ன குறிக்கிறார்? மூவேந்தர் ஆட்சிக்குட்பட்டிருக்கிற இந்த தமிழகம் என்கிற எல்லை மட்டும் அல்லாது இந்த நிலப்பரப்பில் எங்கேயாவது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தொண்டு செய்து இறைவன் திருவடியை அடைந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அடியவர்களுக்கும் நான் அடியேன் என்று நம்பிகள் அருளி இருக்கிறார் என்று சேக்கிழார் பெருந்தகை இந்த நூல் மூவேந்தர் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையை மட்டும் சொல்லுன்னு கருதிவிட வேண்டாம். அப்பாலும் யாராவது இறைவன் திருவடி அடைந்திருந்தால் அந்த அடியவர்களையும் இங்கு வணங்குகிற தன்மை இந்த நூலில் இருக்கிறது என்கிற குறிப்பை தெய்வ சேக்கிழார் பெருந்தகை நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது 63 என்பது தனி அடியார்கள். தொகையாக சொல்லுகிறது 9 வகையான நிலையில எண்ணற்ற அடியவர்கள் அதற்குள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தொண்டர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு செய்தி தான். அதாவது இந்த தொண்டர்கள் சிவபெருமானால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இதான் குறிப்பு. அதாவது உலகியல் நடைமுறை என்பது தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதோ இவன் என் தலைவன் என்று காட்டுவார். அதான் உலகியல் நடைமுறை. ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அல்ல பேர் இயக்கமாக இருந்தாலும் சரி, தொண்டர்கள் கூடி தங்களுக்குரிய ஒரு தலைவரை ஒரு மனதாக தேர்வு செய்வார்கள். நீங்க பெரும் பெரும் இயக்கத்தின் வரலாற்றை பார்த்தா தெரியும். அந்த அவை கூடுகிற பொழுது இவரை எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய தலைவராக நாங்கள் ஒரு மனதாக இவரை நாங்கள் தேர்வு செய்கிறோம். ஏன்? அவர் தான் முதல்வராக வந்து அமர முடியும். அப்ப தொண்டர்களாக இருப்பவர்கள் தலைவரை தேர்வு செய்வது தான் உலக வரலாறு. ஆனால் உலக வரலாற்றுல ஒப்பற்ற தலைவனாகிய உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகு சோதியன், அம்பலத்து ஆடுவானாகிய அந்த இறைவன் இதோ இவன் என் தொண்டன், இதோ இவன் என் தொண்டன் என்று வீடுகள் தோறும் போய் தொண்டனை அடையாளம் காட்டிய நூல் திருத்தொண்டர் புராணம் என்கிற ஒரே ஒரு நூல். எனவே இந்த நூலுக்குரிய தனி சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒப்பற்ற ஒரு தலைவன் ஒப்பற்ற தொண்டர்களை அடையாளம் காட்டுகிற நூல் என்பது பெரிய புராணத்தினுடைய சிறப்பு.